In Matthew chapter 11 verses 5, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், the same problem what we face, we may doubt the certain ministry work. Why is it like this? Why is it like that? The same doubt was faced by John the Baptist who baptized Jesus. பாருங்க, இயேசுவுடைய ஊழிய காரியங்களை நிதானிக்க முடியாம அநேகர் இந்த நாட்களில் நாம் தவறுகிறது போல யோவான் ஸ்நானகனும் இயேசுவின் ஊழியத்தை நிதானிக்க முடியாதபடி தவறினவனாய் காணப்பட்டான். Notice, and same way in today's world we see in YouTube so many people criticizing the move of God. Why is this happening in this way? Why is that happening? Why is that pastor doing like this? Why is that church doing that ministry like this? Isn't it not wrong like that they are saying? நீங்கள் யூடியூபிலே பார்க்க முடியும், அநேக ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஏன் சபை இப்படி போய்விட்டது, ஏன் இப்படி நடக்கிறார்கள், ஏன் இப்படி ஆராதனை, ஏன் இப்படி என்று சொல்லி வித்தியாசமாய் இருக்கிறதே என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறவர்களாய் இருக்க முடியும் இந்த யோவான் ஸ்நானகனை போல. Same problem happened with John the Baptist itself. யோவான் ஸ்நானகனுக்கு இதே பிரச்சனை தான் வந்துச்சு. இயேசுவை நிதானிக்க முடியாமல் தவறினான். He says, is this the son of God whom the prophets actually prophesied? Is this the person? Go, I will send my disciples to Jesus to asking him, is he the true Messiah? வரவேண்டிய மேசியா இவர் தானா, இவர் வித்தியாசமாய் இருக்கிறாரே என்று சொல்லி தடுமாறினவனாய் தன் சீஷர்களை இயேசுவினிடத்தில் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவன் தடுமாறினவனாய் அங்கே சீஷர்களை அனுப்பினான். Notice, this is the same John the Baptist who said, the person coming in front of me for whom the feet laces I am not able to unlatch it. அதே யோவான் ஸ்நானகன் தான் இயேசு முன்பாக யோர்தான் நதியிலே வரும் பொழுது அவருடைய பாதரட்சையை கூட கலட்ட நான் பாத்திரனல்ல, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அடையாளப்படுத்தினவன் அந்த யோவான் ஸ்நானகனே தான். So called John the Baptist went asking this question. அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் தான் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி இங்கே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். Jesus gives him a very plain, straightforward answer. இயேசு தெளிவாக பிரதிச்சனமாக அவனுக்கு ஒரு பதிலை அங்கே காண்பித்து கொடுக்கிறார். He does not give a big summary saying I healed them, I did this, their family got blessed because of this, this move happened and because of that so many people received the Lord, or they got the healing or they got the blessing. He doesn't give a big explanation. இயேசு அநேக காரியங்கள் மூலமாய் தனக்கென்று ஒரு சாட்சியை கொடுக்க அவர் விரும்பவில்லை. நான் தான் இதெல்லாம் செய்தேன், இந்த அற்புதம் செய்தேன், இந்த குணமா, இப்படி தன்னை குறித்து அவர் சாட்சி கொள்ளாதபடி இயேசு செய்த முறைமையை பாருங்க. He says very simple answer. இயேசு வெளி காண்பித்து கொடுக்கிறார். The blind receive their sight, the lame walk, the lepers are cleansed, the deaf hear, the dead are raised up, and the poor have the gospel preached to them. This is the answer which Jesus gave. இயேசு சொல்லி கொடுத்த காண்பித்து கொடுத்த காரியம், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதைத்தான் இயேசு காண்பித்து கொடுத்தார். This is what Jesus said. He referred to the fruits. அங்கே கனிகளை காண்பித்து கொடுத்தார். இதுதான் என்னுடைய கனிகள் என்று இயேசு அங்கே காண்பித்து கொடுத்தார். Same doubts we may have. Why is this church happening like this? Why is this? Why is that? Why is the ministry like this? Is it not wrong? All these things. You have to only see the fruit. நீங்கள் அநேகமாக யோவான் ஸ்நானகனை போல நாமும் தடுமாறலாம். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி ஒரு ஒழுங்கினமாய் புது வழிமுறையாய் இருக்கிறது என்று அநேக நேரம் தடுமாற முடியும். நீங்கள் கனிகளை தான் கவனிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். That's why he didn't give a big explanation. ஆகவே இயேசு அநேக சாட்சியின் மூலமாய் தன்னை குறித்து அவர் நிரூபிக்க அவசியப்படவில்லை. That's why he said either make the tree good and his fruit good, or either make the tree corrupt and his fruit corrupt. For the tree is not by the fruit. இயேசு சொன்னார், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்று சொல்லிக் கொடுத்தார்.